Hello students, exercise 2.1 second question பார்க்கலாம். A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு மேன் வந்து 532 ஃப்ளவர் பாட்ஸு வச்சுருக்காரு. அவர் வந்து அதை வரிசையாக ஒரு ரோ வைஸ் ஆர்டரில் அடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு ரோவுக்கும் 21 ஃப்ளவர் பாட்ஸு இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ 532வை 21 ஒவ்வொரு ரோலையும் அடிக்கணும்னா மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்கோரிதம் படி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 532 ஃப்ளவர்ஸ். அப்போ வந்து A = 532ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈச் ரோக்கு வந்து 21. அப்போ வந்து இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். B = 21. இப்போ வந்து நம்ம வந்து யூக்ளிட் டிவிஷன் அல்கோரிதம் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா எழுதிடலாம். Euclid division algorithm. A = BQ plus R. இதான் ஃபார்முலா. இப்போ வந்து ஏக்கு பதிலாக நம்மக்கிட்ட 532 இருக்குது, B வந்து 21 இருக்குது. இப்போ வந்து நமக்கு Qவும் Rயும் கண்டுபிடிக்கணும். QR எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வந்து ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கலாம். 532வை 21ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 21ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் போட்டால் 42, பேலன்ஸ் 11. இந்த 2வை கீழே இறக்கிட்டோன்னா நமக்கு வந்து 112 கிடைக்கும். இதை 5 டைம்ஸ் போட்டோன்னா 105 வரும். பேலன்ஸ் வந்து நமக்கு 7 இருக்குது. இப்போ வந்து இந்த 532ங்கிறது A, 21ங்கிறது B. இது ரெண்டும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த 25ங்கிறது தான் கோஷியன்ட், அதை Qன்னு சொல்லுவோம். இது வந்து ரிமைண்டர், இது R. இப்போ இது எல்லா ஐட்டமும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏதை 532 போட்டாச்சு, B 21 போட்டாச்சு. Qக்கு வந்து நமக்கு 25 இருக்குது. Q 25 ப்ளஸ் R வந்து 7. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். கம்ப்ளீட்டட் ரோஸ்னால் அந்த Qவில் என்ன வந்திருக்கோ அதை எழுதணும். அப்போ வந்து Q = 25. ரிமைண்டர் என்னன்னா R வந்து ரிமைண்டர் 7. இப்போ இதை சென்டென்ஸாக எழுதிடலாமா? கொஷினில் கேட்டிருக்க அதே சென்டென்ஸை யூஸ் பண்ணி எழுதிடலாம். தி நம்பர் ஆஃப் completed rows = 25. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஃப்ளவர் பாட்ஸ் லெஃப்ட் ஓவர்னு எழுதிடலாம், இல்லை லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ் இது வந்து 7. அவ்வளோதான். இந்த கொஷினோட இந்த செகண்ட் கொஷின் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.